வணக்க மக்களே. நடிகை ரம்பா நடிகர் முரளிய நிஜத்திலேயே கன்னத்துல ஓங்கி ஒரு அறை அரைஞ்சு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த சமாச்சாரம் எப்ப நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் நிறைய ஆஃபர்ல வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்ப அந்த சமாச்சாரம் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. தேசிய கீதம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல நடிகர் முரளி, நடிகை ரம்பா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருப்பாங்க. படமும் நல்லா ஓடுச்சு, எல்லாருக்குமே வந்து தெரியும். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கனவு கன்னியா வலம் வந்தவங்க தான் நடிகை ரம்பா. 1990 வந்து ஆரம்பிச்சு 2000 வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு 10 வருஷம் ஹீரோயினா செம ஹிட் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல ஒரு சின்ன படத்துல கமிட் ஆனாங்க. ஒரு சின்ன கதாபாத்திரத்துல உழவன்கிற ஒரு படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க எப்ப வந்து பார்த்தோன்னா கதாநாயகி அறிமுகமானாங்கன்னா, சுந்தர் சி இயக்கத்துல வெளியான உள்ளத்தை அளித்தா படத்துல கார்த்திகோட ஹீரோயினா வந்து பார்த்தோன்னா அறிமுகமானாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரொம்ப பிஸி ஆனாங்க. ரம்பாவோட நேட்டிவ் வந்து விஜயவாடா. அவங்களோட உண்மையான பேர் வந்து விஜயலட்சுமி. அதாவது வசீகரிக்கக்கூடிய முகம், ஒரு கட்டத்துக்கு மேல தொடையழகின்னு வந்து பேர் எடுத்தவங்க தான் நடிகை ரம்பா. நடிகை ரம்பாக்குன்னு ஒரு பெரிய ரசிகைகள் பட்டாளமே அந்த டயத்துல வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நடிகை ரம்பா வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது 2010 இலங்கையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், பேரு இந்திரன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை. மொத்தம் 3 பிள்ளைங்க ரம்பாவுக்கு. அவங்க லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் கனடாவில் வந்து பார்த்தோன்னா செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோ, சின்ன திரையில் நடக்கக்கூடிய நிறைய ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து பார்த்தோன்னா ஜட்ஜா வந்திருந்தாங்க. அப்படி ஜட்ஜா வந்திருக்கும் போது அவங்களுடைய ரியல் இன்சிடென்ட்ல ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா வந்து சொன்னாங்க. முரளி சார், நடிகர் முரளி, அதாவது ஒரு நடிகனுக்கு ஹேட்டரே வந்து பார்த்தோன்னா இல்ல, யாருமே வந்து வெறுக்க முடியாத வந்து பார்த்தேன்னா வந்து ஒரு நடிகர் இருக்காங்க, எந்த விதமான ஹேட்டர்ஸும் வந்து பார்த்தோன்னா இல்ல அப்படின்னு வந்து சொன்னா அது நடிகர் முரளி, நடிகர் அர்ஜுன். இவங்கள மாதிரி ஒரு சிலருக்கு எந்த விதமான வெறுப்பாளர்கள் இல்லை. அவங்க நடிச்சா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். எல்லா சைலண்டா ஸ்கோர் பண்ணிட்டு போகக்கூடிய கேரக்டர்ஸ். முரளி வந்து இறந்து போனது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா வந்து இழப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். தன்னுடைய அசாத்தியமான வந்து நடிப்புனால ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு முரளி சார். அப்ப இவங்க 2 பேரும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தேசிய கீதம் வந்து நடக்கும்போது முரளி சார் என்ன பண்ணுவார்னா, எப்பயுமே ரம்பாட்ட வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்ப என்னன்னா, பயங்கரமா வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாராம். அப்ப இப்ப பிராங்க் பண்றோம்ல, அது மாதிரி அப்ப நிறைய பிராங்க் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தலைவாரிக்கிட்டு இருந்திருக்காங்க கண்ணாடி பார்த்து. அப்ப அவங்க தலையில உண்மையிலே ஏதோ தூசி இருந்திருக்குங்க. நம்ம முரளி சார் பின்னாடி இன்னும் அந்த தூசியை தட்டி விடுறதுக்கு இப்படி தலையில இப்படி கை வச்சு இப்படி தட்டி விட போனோன்னே இவங்க பட்டுன்னு எந்திரிச்சு பலார்னு வந்து முரளி சாரை வந்து ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிட்டாங்களாம். முரளி சாருக்கு ஷாக்கிங்கு. உடனே வந்து அவரு இப்படி வந்து பார்த்துட்டு எதுக்கு இப்போ அரைஞ்சீங்க அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பள்ளியை போட்டு வந்து விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே, இல்லைங்க உங்க மேல தூசி இருந்ததை அதை தட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சார் வந்து வெளியில போயிட்டாராம். அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே, ஆமா மேடம் உங்க தலையில தூசி இருந்தது, அதை ஒரு அக்கறையா முரளி சார் தட்டி விடுறதுக்கு தான் கை வச்சாரு, நீங்க என்னன்னா பொசுக்குன்னு பலார்னு வந்து அரைஞ்சிட்டீங்க, சாரோட முகமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரம்பா வந்து ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், முரளி சாரை போய் இப்படி வந்து நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் நேரடியா வந்து போய் முரளி சார்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த மனுஷன் பெருந்தன்மையா, பரவாயில்லங்க விடுங்க, ஏதோ நீங்களும் வந்து ஒரு பதட்டத்திலையும் டென்ஷன்ல அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா வந்து விட்டாராங்க. என்னதான் இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களேன்னு வந்து சொல்லுவாங்கல்ல. இந்த முரளி சாரை பத்தி இப்ப பேசும்போது ஒரு சிலரை பத்தி பேசும்போது தான் அவங்க எல்லாம் நம்ம கூட வந்து இல்லைங்கிறத நம்ம ரொம்ப அதிகமா மிஸ் பண்ணுவோம். முரளி சார், விவேக் சார், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன்